திருநனிப்பள்ளி நற்றுணையப்பர் திருக்கோவில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலம். சிறப்பு பெயராக பொன்செய் தலம் என்றும் இப்பொழுது புஞ்சை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு திருக்கடவூர் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவில் நுழைவாயிலுக்கு முன்பாகவே நந்தி மண்டபமும் பலிபீடமும் காணப்படுது. இங்கு கொடிமரமும் இல்லை, கோபுரமும் கிடையாது. கிழக்கு நோக்கிய முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. நுழைவாயிலில் பஞ்சமூர்த்திகள் திருவுருவம் சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றதும் நிறைய தூண்கள் காணப்படுகிறது. முன்மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் கருவறையில் நற்றுணையப்பர் அருள் பாலிக்கின்றார். இங்கு 2 அன்னை சன்னதிகள் இருக்கிறது. முதலாம் திருச்சுற்றில் மலையான் மடந்தை என்ற பெயரிலும், மூலவர் சன்னதிக்கு இடதுபுறத்தில் பர்வதராஜன் புத்தரி என்ற பெயரிலும் அன்னை அருள் பாலிக்கின்றார். கருவறை விமானம் வட்டவடிவமாக இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இதனை விஜய விமானம் என்று அழைக்கின்றனர். கருவறையின் முகப்பில் புறத்தில் சனி பகவானும் மற்றொரு புறத்தில் கற்பக விநாயகர், செல்வ விநாயகர், இன்னும் 2 விநாயகரும் காட்சி தருகின்றனர். இங்கு நால்வர் சன்னதியும் காணப்படுகிறது. கருவறையை அடுத்து சூரியன் சன்னதியும் மகா மண்டபத்தில் நடராஜ சபையும் அமைந்திருக்கு. அகத்தியருக்கு இறைவன் திருமண கோலத்தை காட்டி அருள் புரிந்திருக்கிறார். அதனால் கல்யாண சுந்தரர் என்ற பெயரும் இந்த இறைவனுக்கு உண்டு. கோஷ்டமூர்த்தியாக அகத்தியர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை எண்ணையும் காட்சி தராங்க. முதலாம் பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டில் இந்த தலத்தை பற்றி ஜெயம் கொண்ட வளநாட்டு ஆங்கூர் நாட்டு பிரதம தேயமாகிய நனிப்பள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மை அவதரித்த ஊர். இந்த ஊர் பாலைவனமாக இருந்தது. ஞானசம்பந்தர் உமை அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பிறகு 3 வயதிலேயே பல சிவஸ்தலங்களுக்கு சென்று பதிகம் பாடியிருக்கிறார். அதனால் அவர் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த ஊருக்கு போகிறாரு ஞானசம்பந்தர். பாலைவனமாக கிடந்த ஊரை சிவபெருமான் மீது ஒரு பதிகம் பாடிய பிறகு சோலைவனமாக மாறியிருக்கு. இதுதான் இந்த ஆலயத்தின் வரலாறு. இங்கு சொர்ண தீர்த்தம் காணப்படுகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 7 முதல் 13 வரை சூரியனுடைய கதிர்கள் இறைவன் மீது படுகிறது. அந்த நேரத்தில் சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், நம்பியாண்டான் நம்பி, சேக்கிலாரும் வழிபாடு செஞ்சுருக்காங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரரும் இங்கே தேவாரம் பாடியிருக்காங்க.